கவனிங்க, ஊட்டி கொடைக்கானல் எத்தனை பேர் போயிருக்கீங்க? ரெஸ்ட் ஃபேமிலியா போனோம். ஆண்டவரே, நீங்க பார்த்து பார்த்து உண்டாக்கின இந்த உலகத்தை நான் பார்த்து பார்த்து ரசிக்க போகிறேன். அப்படி எங்கேயாவது கூட்டு போயிருக்கீங்களா? நீங்க எடுத்த உடனே சண்டை தான். நமக்கு நம்ம பிறந்த ஊரை தவிர வேற எந்த ஊருமே தெரியாது. பாவம், இன்னும் நீங்க போய் பார்க்கல அவர் யார் என்னன்றதெல்லாம் உலகத்துல. பாவம் பாரு சொல்றாங்க பாருங்க, கழுத்துல நகையா பார்த்தா பாவம் அவங்களுக்கு ஒரு இது. பாஸ்டுங்க பாருங்க எப்படி கெடுக்கிறாங்க எல்லாரும். பாவம் அடுத்த வாரத்துல இருந்து அந்த அம்மா உள்ள வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் யாரை பார்த்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? பிரசங்கத்துல அவங்க காலையாவே தான் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சேமமாக இருக்கும், எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அடுத்த வாரம் இங்கே உள்ளே வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதிலே கூட போயிட்டுலையும் போயிடுவாங்க, சொல்ல முடியாது. பாவம். ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும், அப்படின்னா நீங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதற்காகவே சிலுவையில் அவர் தொங்கினார். என்னங்க போட்டுக்கின என்னங்க பாவம்? என்ன பிரதர்? விக்கிரகம்மா. அதனாலதான் சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. அடுத்தது, இயேசு அவனை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, சிறியே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை. இது தப்பா ரைட்டா? குனிஞ்சிருக்கிறவங்களும் அப்படி நிமித்திட்டாரு, ரைட்டா தப்பா? அதுக்கு கீழே படிச்சு பாருங்க அவங்க என்ன ஃபைட் நடக்குதுன்னு. அடுத்தது படிங்க. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜெப ஆலய தலைவன் பாருங்க சுகப்படுத்திட்டாருன்னு ஒரு கோபம். பாஸ்டர்களுக்கு அதான் கொலுசு போட்ட ஒரு கோபம். பாருங்க, ஜெப ஆலய தலைவன் என்ன பண்றான்? கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டோ, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள்.